விநாயகனே போற்றி. நாம் இன்று விநாயகரின் வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக அறிந்து கொள்வோமா? ஓம் ஸ்ரீ கணபதியே நம. இந்த உலகத்தில் எந்த நல்ல வேலை தொடங்கினாலும் முதலில் நினைவில் வர வேண்டியது எவர்? பிள்ளையார் விநாயகர். காரணம், அவர்தான் தடைகளை நீக்கும் கடவுள். விக்னேஸ்வரன். இவர் வாழ்க்கை கதையை கேட்டால் பக்தியும் ஆன்மீகம் அறிவும் வாழ்க்கை பாடங்களும் தரும். பார்வதி தேவியால் விநாயகர் உருவாக்கப்பட்டார். ஒரு நாள் சிவபெருமானை தவம் இருக்கும் நேரத்தில் பார்வதி தேவிக்கு தனியாக சுருக்கமில்லாமல் நீராட யாராவது காவல் கிடையாதா? அவள் மனம் வாளால் ஒரு சிறுவனை உருவாக்கினாள், உயிரூட்டினாள். அவன்தான் விநாயகர். பார்வதி கூறினாள், நான் குளிக்கப் போகிறேன், யாரையும் உள்ளே விடக்கூடாது. சிவபெருமான் வருகையிலே விநாயகர் அவரை தடுக்க நின்றார். கோபமடைந்த சிவன் விநாயகரின் தலையை வெட்டினார். அதை கண்ட பார்வதி மிகவும் துக்கம் அடைந்தார். சிவன் தவத்தை செய்து ஒரு யானையின் தலையை எடுத்து வைத்தார். இவ்வாறு விநாயகர் யானை முகத்துடன் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார். விநாயகர் பசுபதம், வினை தீர்த்தல், புத்தி, ஞானம், திறமை, இசை, நடனம் போன்ற பல சக்திகளை பெற்றவர். சிவபெருமான், விஷ்ணு, பிரம்மா ஆகியோரும் அவருக்கு ஆசீர்வாதம் வழங்கினார்கள். விநாயகரின் வாகம் மூஷிகம். இது தவிர அவர் விரும்பும் நிவேதனம் மோதகம். இவர் பஞ்சமுகம், அஷ்டபுயல்கள், விற்ற தந்தம் கொண்டவர் என்று சில புராணங்களில் கூறப்படுகிறது. ஒரு நாள் நாரதர் விநாயகர் மற்றும் முருகனை சோதிக்க ஒரு ஞான போட்டி ஏற்பாடு செய்தார். உலகத்தை முழுவதும் சுற்றி வருவதற்கே ஞானத்தின் பலம். முருகன் வாகனமாக மயிலில் புறப்பட்டார். விநாயகர் என்ன செய்தார்? அவர் தாய் தந்தையை சுற்றி வந்தார். நாரதர், ஏன்? விநாயகர், அம்மா அப்பா என்பவர்கள் உலகமே. அந்த ஞானத்தால் விநாயகர் வெற்றி பெற்றார். இது மூலமாக நாம் பெற்றோம் விநாயகர் முதலில் என்ற மரபு. விநாயகர் சில இடங்களில் வீரத்திலும் சிறந்தவர். மூஷிகன் ஒரு பெரும் அரக்கனாக இருந்தான். கஜமுகம் விநாயகர் அவனை தோற்கடித்து அவனை தனது வாகனமாக மாற்றினார். மற்றொரு துரோகி சிந்துராசன். அவனை எதிர்த்து விநாயகர் போரிட்டு சிந்துர விநாயகர் என்ற பெயரில் வணங்கப்படுகிறார். இது தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் பகுதிகளில் முக்கியமான வழிபாடாக உள்ளது. விநாயகருக்கு 108 பெயர்கள் உள்ளனர். விநாயகர் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார். விக்னேஸ்வரர் தடைகளை நீக்குபவர். லாம்போதரார் என்று அழைக்கப்படுவது ஏனென்றால் பெருவயிறு. கொஜா என்று அழைக்கப்படுவது யானை முகத்தவர். சித்தி விநாயகர் என்று அழைக்கப்படுவது எல்லா சித்திகளையும் உடைத்தவர். ஹேரம்பா என்று அழைக்கப்படுவது சக்தி பெற்றவர். இவ்வாறு அவர் பக்தர்களுக்கு ஏற்ப வகையில் பல வடிவங்களில் காட்சி தருகிறார். பிள்ளையார்பட்டி விநாயகர் சிவகங்கை, முதல் விநாயகர் திருச்சிற்றம்பலம், சித்தி விநாயகர் மும்பை, உச்சி பிள்ளையார் கோவில் திருச்சிற்றம்பலி, கனி பிள்ளையார் கோவில் கனடா, சிங்கப்பூர், அமெரிக்கா எல்லா இடங்களிலும் கோவில் அமைந்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி என்பது அவரது பிறந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் களி, கூழ், கொழுக்கட்டை, பூஜைகள், ஹோமங்கள், பசுமை பாம்பாடை எல்லாம் நடைபெறும். முடிவில் பிள்ளையாரை நீர்த்தியில் வைக்கிறோம். இது வினைகளை நீக்கட்டும் என்ற குறிக்கோள். செயலுக்கு முன்னாடி தடைகளை தகர்த்து தபவர், அறிவு, நலம், தெளிவு தருபவர். நாம் நெஞ்சில் நம்பிக்கையை நிற்பவர். அவர் வாழ்க்கை ஒரு பாடமாகும். தவறுகளால் தவிக்காதே, ஞானத்தால் முன்னேறு. ஓம் கணபதியே போற்றி. இந்த சேனலை பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்டில் உங்கள் கருத்தை கூறவும்.